சென்னையில் திருவேற்காட்டில் இருந்து வள்ளலார் நகர் சென்ற பேருந்தில் திடீரென ஏற்பட்ட ஓட்டை வழியாக பெண் பயணி கீழே விழுந்து அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. பேருந்தின் கடைசி இருக்கையில் அமர்ந்திருந்த பெண் ஒருவர் ஓட்டை வழியாக கீழே சாலையில் விழுந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். சென்னை அமைந்தக்கரையில ஓடும் பேருந்தில் இருக்கையின் கீழ் இருக்கக்கூடிய அந்த பேருந்தினுடைய பலகை உடைந்ததுல இருக்கையில் அமர்ந்திருந்த பெண் பயணி ஒருவர் கீழே விழுந்த இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவேற்காட்டிலிருந்து வள்ளலார் நகர் செல்லக்கூடிய இந்த தடம் எண் 59 என்ற இந்த பேருந்து அமைந்தக்கரை அருகே NSK நகரினுடைய இந்த சிக்னலை கடந்திருக்கிறது. அந்த நேரத்துல நிறைய வாகனங்கள் சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்துல 30 40 கிலோமீட்டர் வேகத்துல இந்த பேருந்து சென்றதாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது பின் இருக்கைக்கு கீழே இருந்த அந்த பேருந்தினுடைய அந்த பலகை உடைந்து அந்த இருக்கையில் அமைந்திருந்த பெண் பயணி ஒருவர் அப்படியே கீழே விழுந்திருக்கிறார். அதாவது சாலையை நோக்கி கீழே விழுந்திருக்கிறார். ஆனால் அவர் அந்த பேருந்தை பிடித்துக் கொண்டதுனால சிறிது தூரம் இவருடைய அலறல் சத்தம் கேட்டு இந்த பேருந்தை நிறுத்தும் வரையில் அந்த பெண் பயணி சிறிது தூரம் இந்த தொங்கியபடியே அவர் சென்றிருக்கிறார். அவர் கீழே விழுந்திருந்தால் வெறும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் என்று சொல்கிறார்கள் சக பயணிகள். அவருக்கு லேசான காயத்துடன் அவரை சக பயணிகள் உடனடியாக பேருந்தை நிறுத்தியதால அவரை மீட்டிருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது சேதமடைந்த பகுதியாக இருந்ததா அந்த பேருந்துல, அதை கவனிக்காமல் பேருந்து எடுத்து வந்தார்களா அல்லது இது எவ்வாறு உடைந்தது என்பது குறித்த இவற்றை பணிமனையில கவனிக்க வேண்டிய நிர்வாகிகள் கவனிக்காமல் விட்டார்களா போன்ற கோணங்கள்ல இந்த விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணகுமார். பஸ் பார்க்க மாட்டேன். நல்லா இருக்கு. எப்படின்னா இருக்கும் எப்படின்னா நல்லா சிக்னல் ஆகும். இந்த அளவு இருக்குமா?